ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இழுப்பைப்பு சம்பா அரிசியில் கல் தோசை பண்ணிடலாம். 3 கரண்டி அரிசி, 1 கரண்டி உளுந்தம்பருப்பு, பாதி கரண்டி ஜவ்வரிசி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு 8 மணி நேரம் அரிசியை ஊற வச்சுக்கோங்க. அரிசி இப்போ நல்லா ஊறிட்டு 2 கரண்டி அவலை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஊற வச்ச அரிசியை மிக்சியில் போட்டுக்கலாம். ஊற வச்ச அவளையும் போட்டு தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. மிக்சர்னா தண்ணியை விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு மாவை மிக்ஸ் பண்ணி ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சுக்கோங்க. கல் ஹீட் ஆகிட்டு இப்போ 1 கரண்டி மாவு எடுத்து கனமாக தோசை விட்டுக்கோங்க. சுற்றி எண்ணெய் விட்டுக்கோங்க. மூடி வச்சுக்கோங்க. இப்போ தோசைக்கு மேலே தோரமாக இருந்தால் தான் மாவு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ மூடி வச்சுக்கோங்க. இப்போ தோசை வெந்துட்டு, ஏன்னா தோசையை ஒரு பக்கம்தான் வேக வச்சு எடுக்கணும். இப்போ சுவையான இழுப்பைப்பு சம்பா அரிசி கல் தோசை ரெடி. அடுத்த தோசையும் விட்டுறலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போந்தான் அடியில் கருகாமல் இருக்கும். இந்த தோசை சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இந்த தோசைக்கு சாம்பார் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி, கார சட்னியும் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாவுலேயே கொஞ்சம் தண்ணி விட்டு தோசையாகவும் வார்த்து எடுத்துடலாம். இப்போ தோசை வெந்துட்டு எடுத்துடலாம். இதுக்கு ஒரு புளிப்பு இல்லாத சாம்பார் செஞ்சிடலாம். குக்கரில் சிறுபருப்பை போட்டுக்கோங்க. எல்லா காய்கறியும் போட்டு ஹையில் 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பருப்பு வெந்துட்டு தேவையான அளவு சுடு தண்ணி விட்டுக்கோங்க. கல் உப்பு போட்டுக்கோங்க. மல்லிப்பொடி, ஜீரகப்பொடி, காயப்பொடி போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் கடலை மாவை கரைச்சி விட்டுக்கோங்க. நல்ல சாம்பார் கொதிச்சிட்டு இப்போ இதுக்கு ஒரு தாளிசம் விட்டுறலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், தட்டின பூண்டு, கருவேப்பிலை, வத்தல் தாளிசம் பண்ணி விட்டுருங்க. இப்போ சுவையான சாம்பார் ரெடி. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.